பாஸ்டர் இப்படி பண்ணலாமா? அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க 7 வருஷம் பாஸ்டர் சுந்தரம் அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்த பொழுது 7 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாரா? என்ன ட்ரைனிங்கு? நான் துணி துவைச்சு போடுறது, சமைச்சு போடுறது, இடத்த சுத்தம் பண்றது, ஓ, ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு ட்ரைனிங் எடுத்தாரா? செருப்பை பார்க்கறது, வர்ற சைக்கிள் அடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு வேலையை தான் நான் 7 வருஷம் செஞ்சேன். ஹவுஸ் கீப்பிங் வேலை மட்டும் இல்லாம செக்யூரிட்டி வேலையும் 7 வருஷமா பார்த்துருக்காரு. அதானே? நான் 7 வருஷம் நான் பைபிளை கூட நான் ஒழுங்கா திறந்து வாசிக்க கூட நேரம் இல்லாம போயிடுச்சு. ஏன் இரவும் பகலுமா செக்யூரிட்டி வேலையும் ஹவுஸ் கீப்பிங் வேலையும் இருந்துட்டே இருந்துச்சா? நைட்டில் படிச்சிடலாமையா? பகலில் தானே க்ளீன் பண்ணுறது, இந்த சைக்கிள் எடுத்து வைக்கிறது எல்லாமே இருக்கும். வேறங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரமா சைக்கிள் அடிக்க வைக்கிற வேலை விட்டாங்களா? பைபிள் படிக்க முடியாத அளவுக்கு இரவும் பகலும் என்ன வேலை செஞ்சாரு? அந்த 7 வருஷத்தை பற்றி இவரு சரியா சொல்ல தெரியல. அவங்க அப்பாவே சொல்ல வராரு பாருங்க. 7 வருஷம் நான் ஊழியக்காரனா இருந்தேன். இந்த வேதத்தை ஒரு முறை கூட வாசிக்கல. ஒரு முறை வாசிக்கல. ஆதியாகமத்துக்கு அப்புறம் யாத்திராமம் இருக்கு நீங்க வந்தா எனக்கு அதிகமா தெரியும். நல்லா கேட்டீங்களா? ஆதியாகமத்து அப்புறம் யாத்திராகம் இருக்கிறது இவர் சபை ஆரம்பிச்சது அப்படின்னு தான் தெரியுமா. பைபிள் படிக்கிறது மாதிரியே சபையில ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இவங்களோட பார்வையில ஒரு சபையை ஆரம்பிக்கணும்னா 7 வருஷம் ஹவுஸ் கீப்பிங்கா இருந்தா போதும், செக்யூரிட்டி வேலை செஞ்சா போதும். அதானே? காலை 4 மணில இருந்து 11 மணி வரைக்கும் வேலை வாங்கினார். 7 வருஷம் என்ன படிச்சேன் தெரியுமா? கக்கூச சுத்தமா கழுவது எப்படி, அச்ச சுத்தமா வச்சுக்கிறது எப்படி, துணியை வெள்ளையா வெளுக்கிறது எப்படி. உங்களை நல்லா வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு மூஞ்சிலே தெரியுது. பரவாயில்லையா, நல்ல வேலை தானே கற்று கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை செஞ்சு நீங்க பொழச்சி நின்றுடலாமே. இப்போ ஆக்ரோஷமா பேசுறாருல ஐயா, இதே வார்த்தையை வேற ஒரு இடத்துல திரும்பி எப்படி சாஃப்டா பேசுறாருன்னு பாருங்க. ஒரு பெரிய இடத்துல நான் ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப பைபிள் படிச்சுட்டு வந்தேன் நான் சொல்ல மாட்டேன். பைபிள் ஸ்காலரா வெளியே வந்தேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐயா, ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கும் செக்யூரிட்டி வேலைக்கும் போயிட்டு ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்றீங்க. ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா பைபிள் தானே நீங்க படிச்சு ஆதரவு யாருன்னு தெரிஞ்சுட்டு ஊழியம் பண்ணிடணும். உங்களுக்கு பைபிள் படி கூட டைம் இல்லைன்னா நீங்க 7 வருஷம் வேஸ்ட் பண்ணாம அப்பயே வெளியே வந்துடலாமே. ஆதாயத்திலாக தான் அங்க இருந்தீங்க. கடைசி வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டை, அந்த ஜெப வீட்டை நல்லா பெருக்கி சுத்தமா வச்சுக்கணும். டாய்லெட்ஸ் எல்லாம் நல்லா ஒயிட்டா இருக்கணும். இதனா நீங்க இப்ப பெரிய ஆள் ஆயிட்டு பணக்காரன் ஆயிட்டு அப்படி சொல்ல விடாதியா. இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது, இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்றாங்கன்னு அப்ப வெளியே வந்தீங்களே அப்பயே சொல்லிடணும். இப்போ ஒவ்வொரு இடமா போய் புலம்பி என்ன பிரயோஜனம்? நல்லா பாஸ்டருக்கு துணியெல்லாம் நல்லா சுத்தமா துவைச்சு கொடுக்கணும், சமயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆமாயா, பாஸ்டரோட துணி என்ன துவைச்சு போடணும், கஷ்டப்பட்டுருக்கீங்க. அந்த கஷ்டத்தை உங்க சபைக்கு வரவங்க நீங்க பண்ணாம இருக்கணும் இல்லையா? இந்த வேலையை நான் ரொம்ப சந்தோஷமா செய்றேன், மனப்பூர்வமா செய்றேன். அப்படி எனக்கு யாரும் சொல்லி வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு சொன்னா கூட செய்ய மாட்டாங்க. இது போய்தாயா, மனப்பூர்வமா செஞ்சா போறோட எல்லாம் இப்படி என்ன 7 வருஷம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கத்தின்னு இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நீங்க வேலை செஞ்சதும் சொல்லாம செய்யல, சொல்லி தான் செஞ்சீங்க. அத இப்ப கொஞ்ச நேரத்துல தெரியும் பாருங்க. பாஸ்டர் சொல்லுவாங்க, சண்டே மார்னிங் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா அனுப்பேன். பாஸ்டர் பெல் கூப்பிடுவார், தாமஸ் இந்த நிறைய செருப்புகள் திருடு போய் தான் தாமஸ், நீ நிக்கிற மாசம் தான் எல்லாம் பத்திரமா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அதை அவர் பெரிய துக்கமா எடுத்துக்கல. ஐயா, இதை துக்கமாலாம் எடுத்துக்கல, நம்பிடுங்க. அதனாலதான் எல்லா இடத்துல போய் 7 வருஷம் நீ யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி புலம்பின்னு இருக்காரு. ஐயா சொன்னார்ல, நான் சொல்லாமலே வேலை செய்வேன்ட்டு. ஐயாவும் சொன்னாதான் செய்வாரு. அதுவும் இப்ப பெரிய ஆளாயிட்டது அப்புறம் அதை புலம்பி தள்ளுறாரு. இல்லைன்னா அவர் சைலண்டா இருந்திருப்பாரு. அவன் மூலியமா ஆதாயம் கிடைக்கணும். சரி பாஸ்டர், சந்தோஷம். செருப்பாக்கணுமா? எல்லாருக்கும் செருப்பாக்கு. என்னை விட ஜூனியர்ஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டு புல்பீட் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. நான் சீனியர். அப்போ சில வேலைகளை நான் யோசிப்பேன், உண்மையா செய்தாலும் வந்து போயிருக்கு. ஐயா சிச்சினே பேசினாலும் எவ்வளவு காண்டாயிருக்காருன்ட்டு அவர் மூஞ்சியே காட்டி கொடுக்குது. செருப்பு திருடு போகாம காத்துக்கிட்டா எங்கதான் இருக்கணும், செருப்பாக்க இருக்கணும். 4 செருப்பு திருடு போச்சுன்னா டிஸ்மிஸ் ஆகி புல்பீட் போயிடலாம். இப்ப ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, செக்யூரிட்டி வேலையோ ஹவுஸ் கீப்பிங் வேலையோ ஒழுங்கா செய்யலன்னா ஊழியக்காரனா இல்ல, அதை ஒழுங்கா செஞ்சதுனால ஏன் இதே வேலையா விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கும் நான் மாறிடல. இன்னைக்கு எனக்கு ஆண்டுக்கிறதுனால நிறைய பேர் உதவி செய்யறாங்க. அதனால நான் கொஞ்சம் உட்காந்து பைபிள் வாசிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு யாரும் ஹவுஸ் கீப்பிங் வேலையோ செக்யூரிட்டி வேலையோ செய்யறதுனால நீங்க பைபிள் படிக்கிறீங்க. இதே சுந்தரமாயா கிட்ட நீங்க இருக்கும்போது அவர் பைபிள் படிக்கிறது நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எடுத்துன்னு போயிடலாமே. ஏன் இப்படி வஞ்சகத்தை வாரி குட்டுறீங்க? 7 வருஷம் அந்த வேலையை நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சிருந்தா அந்த வேலையை நீங்க யாருக்கும் கொடுக்கூடாது. அப்படியே அந்த வேலையை கொடுக்குறதா இருந்தாலும் பசங்களை பெற்று ஓட்டு வச்சிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. வேலையெல்லாம் விசுவாசி எழுதி, ஊழிய எல்லாம் பசங்க எழுதி. இல்லைன்னா நானே அதை செய்துவேன். கொஞ்சம் எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் கிடைக்கும், எனக்கு ஜெபிக்க நேரம் கிடைக்கும். என்னுடைய உள்ளத்துல அந்த செய்யறதுக்கு எனக்கு துணிச்சு கொடுத்துருக்க ஆட்கள் இருக்காங்க. துவைக்க விட மாட்டேன்றாங்க. நான் துவைக்கிறனாலும் துவைக்க விட மாட்டேன்றாங்க. இல்லைன்னா ஐயாவே பண்ணுவாரு.
ஐயாவுக்கு எப்படி இந்த துணி துவைக்கிற டைம்ல தான் பயில் படிப்பாரா? அந்த துணியை சீக்கிரம் துவச்சு வந்து பயில் படிச்சா என்ன ஆக போகுது? அப்படி இல்லைன்னா உங்க பசங்க உங்க மருமகனா இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சுட்டு வைங்க. எதுக்கு விசுவாசிகளை வச்சு துவைக்கிறீங்க? இதே உங்க பசங்க துவச்சிருந்தா என் பசங்க தான் என் துணியெல்லாம் துவச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியா சொல்லியிருப்பீங்களே, அது நடக்கல தானே? ஐயா இப்போ வரையும் ஒழுங்கா பயில் படிக்கலன்றது அவர் பேசுற பேச்சிலே தெரியும். நல்லா பாரு. பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஜோம் பண்ண டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. திறந்து பார்த்தா அந்த டிஃபன் கேரியர் ஃபுல்லா கோல்டு, ஃபுல்லா ஜுவல். எனக்கு ஹார்ட்டே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. அட கடவுளே, டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா என்ன இருக்கு? உங்களுக்கு வெடிச்சிட போகுது. கஞ்ச கருமிகளுக்கெல்லாம் வெடிச்சிட போச்சு. ஐயா வந்து மற்றவங்களோட உழைப்பெல்லாம் வாங்கி வேத்த கஷ்டப்பட்டு படிச்சது ஏன்னா பணம் இல்லாத பல கூட்டிக்க முடியாதவங்கள கஞ்ச கருமின்னு சொல்றது அவதான். டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா தங்கம் கொடுத்தா சந்தோஷப்படுவாரு, அதை கொடுக்கலன்னா இப்படி கஞ்ச கருமின்னு அப்படி திட்டுவாரு. இதுதான் பைபிள்ல இருந்து படிச்சாரு போல ஐயா. சொல்றாங்க தசமாக கொடுக்கணுமா, அன்றைக்கு உள்ளதெல்லாம் வித்து கொடுத்தாயா. ஐயா வந்து கஞ்ச கருமின்னு சொல்றாருல, அவங்க எல்லாம் பார்த்து கேட்கிறாரு, தசமாக கொடுக்கணுமான்னு கேக்குறீங்களே, அன்னைக்கு இருந்தவங்க உள்ளதெல்லாம் விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி உள்ளதெல்லாம் விசுவாசி மொத்தம் விட்டு கொடுக்கலையா? பொதுவா சனு வச்சாங்க. கரெக்டு தான். நீங்க எப்ப விற்க போறீங்க? நீங்க மட்டும் வர பணத்தை எல்லாம் உங்க பேர்லயும் உங்க பிள்ளைய பேர்லயும் கோடி கோடியா சொத்து சேர்த்துட்டீங்க. அதெல்லாம் எப்ப விட்டு தருவீங்க? பழைய ஏற்பாட்டுல கொடுத்ததை காட்டிலும் நீ அதிகமா கொடுக்கலன்னா பரலோது போக மாட்டேன். ஐயா வந்து மத்தவங்களோட உழைப்புல இவரோட சட்டை இவரோட துவைக்காம டைம் இல்லை பயில் படிக்க அப்படின்ட்டு மத்தவங்களோட துணி துவைக்க வச்சு இவர் பயில் படிச்சு எதுக்குன்னா மக்களோட பணத்துல இவங்க சொகுசா வாழ்றதுக்காகதான். அதனாலதான் பணம் கொடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினுக்கிறார். ஆண்டவர் உன்னையே கொடுக்கணும் அப்படின்றத விட்டுருவாங்க. இவங்க வந்து பணம் மட்டும்தான், பணத்துக்காக ஊழியக்காரன் ஆனாங்க. சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், என்ன தெரியுமா? தாலியத்தான் கோயில். இந்த கோயில்ல முதல்ல கட்டணம் பாருங்க, அத்தனை இருக்கிற தாலி. இவரு ஆரம்பத்துல கட்டின சின்ன கோயிலுக்கு அவ்வளவு பேர் தாலி அறுத்திருக்காருன்னா, இப்போ 100 ரூபாய்க்கு சபை கட்டுறாருன்னா எவ்வளவு பேர் தாலி அறுத்திருப்பாரு. இவருக்கு வந்து மக்கள் மனம் திரும்பணும், ஊழியக்காரங்களாகணும், ஆளுக்காக போகணும் அப்படின்றதான் முக்கியம் கிடையாது. எவ்வளோ பேர் தாலி அர்த்தம், மக்கள் தந்தி எவ்வளோ பிடுங்கணும், இன்னும் எவ்வளோ பிடுங்கலாம், இதே மைண்டில் தான் இருப்பாங்க அவங்கள. அவ்வளவு தாலி வந்துச்சுங்க என்கிட்ட. நான் சொல்லுவேன் கொடுத்தாங்க. நான் ஓப்பன் டு ஹார்ட் உங்களோட பேசுறேன். ஐயா ஓப்பன் டு ஹார்ட் ஏன் பேசுறாருன்னா, ஒன்றும் நீங்க என்ன கொடுக்கணும்ல, ஒன்றும் நிறைய பேர் தாலியும் வேணும். நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? பழைய ஏற்பாட்டில் கொடுத்ததை காட்டிலும் நீ தேடாத. எங்க சொல்லிருக்கு தசமபாகம்? பைபிள்லாம் எடுத்து தேடாதீங்க. பைபிள்லாம் எடுத்து தேடினீங்கன்னா தசமபாகம் இல்லை இவர் பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதனால கண்ணை மூடினே தாலி எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா இவரும் படிக்க மாட்டாரு, மற்றவனையும் படிக்க விட மாட்டாரு. வேதத்தை பிடிச்சிங்கன்னா இவனா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அதனால பைபிள் எடுத்து தேடாதீங்க. எங்க சொல்லிருக்கு காணிக்க? உன் பிரமாணத்துல இருக்கு, உன் இருதயத்துல இருக்கு. பிரமாணத்துல இல்ல, உன் ஹார்ட் உன் இருதயத்துல இருக்கு. அதுதான் எந்த பிரமாணம்னு கேக்குறோம். தாலி அறுத்து கொடு, பணம் கொடு, கோல்டு கொடு, அப்படின்னா எந்த பிரமாணத்துல இருக்கு? காணிக்க, இன்னும் பொருத்தனை காணிக்க, தசமபாகம், இதெல்லாம் யார் கொடுத்தா? பரிசேயர் கொடுத்தாங்க. பரிசேயம் கொடுத்தாங்க. அப்ப எல்லாரையும் பரிசேயம் மாதிரி கொடுக்க சொல்றீங்களா? அவர்களுடைய நீதியை காட்டிலும், அவர்களுடைய நீதியை பார்க்கிலும். நீதினா நன்மையை செய்யுது, நல்ல ஒழுக்கமா வாழ்றதையா? நீதினா நிதி இல்ல, பணம் இல்லையா? இன்னைக்கு சொல்றாங்க அது பழைய ஏற்பாட்டுல கொடுத்ததை காட்டிலும் நீ அதிகமா கொடுக்கலன்னா பரலோது போக மாட்டேன். ஐயா ஒழுங்கா பயில் படிச்சுட்டா நீ மனம் திரும்பலன்னா மறுபடி பிறக்கலன்னா போக மாட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் பயில் படிக்காதனால பணம் பணம் அப்படின்னு எதனா புக்கு படிச்சிருப்பாரு போல. அதனால பணம் கொடுக்கல போக மாட்டேன்னு சொல்லி இங்க உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இப்படியே பேசி பேசி போயிட்டாரு. இப்போ பிள்ளைங்க அப்பா பேரை வச்சு உருட்டி உருட்டி வாழ வந்துருந்தாங்க. புள்ள என்ன சொல்றாருன்னு பாரு. உண்மையாகவே இந்த சபையிலே கர்த்தர் நம்மை விசுவாசியா வைத்திருப்பதற்கு பெரிய பாக்கியசாலிகள் என்று நம்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த சபையா? இந்த ஊர்ல எல்லாரும் தாலியா அரைச்சு சபை கட்டிருக்கீங்க. அந்த சபையில விசுவாசியா இருக்கிறதுக்கு பெருமை பண்ணணுமா?
வேற யார்? ஒரு பெரிய சந்தோஷம் ஆவடி சபையை பற்றி என்னன்னு சொன்னா 50 ஆண்டுகளாக அப்பாவுடைய உபதேசத்தை கேட்டவர்கள் இன்றைக்கு சபையில இன்றைக்கு விசுவாசிகளா இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஐயா 50 ஆண்டுகளா ஊழியர் கேட்டவங்க ஒன்றும் விசுவாசியர்ல சந்தோஷப்படுறீங்க, ஓகேயா? நீங்க மட்டும் எப்படியா ஊழியர் ஆயிட்டீங்க? உங்க அப்பாவனால உங்களையும் உங்களோட அண்ணன் தம்பி இவங்களை மட்டும் ஊழியர் ஆக முடியுதா? ஏன் ஒரு விசுவாசியை கூட ஊழியர் ஆக முடியலையா? ஏயா கஷ்டப்பட்டு ஊர் தாலி அடுத்து சம்பாதித்த சொத்து எல்லாம் பிள்ளைங்க பேர்ல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை மட்டுமே அவர் சீசனாகவும் ஊழியக்காரனாக மாத்தினாரா? 50 வருஷமா இருக்கணும்ல விசுவாசியா தான் இருக்கணும். அதுல உங்களுக்கு சந்தோஷமாயா? அவங்க சபையில விசுவாசிகளா இருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த உபதேசத்தை அப்படியே காத்து நடக்கிறவர்களா இருக்கிறாங்க. அதுதான் பெரிய மகிழ்ச்சி. என்ன உபதேசையா? ஊர் தாலியை அடுத்து நீங்க சொகுசாரிங்களா அந்த உபதேசமா? இல்ல அதிகமா பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல போக மாட்டீங்க சொன்னாரு அந்த உபதேசமா? இந்த உபதேசம் கேட்டு பணம் கொடுத்துனே இருந்தா பணத்தை வாரி வாரி கொடுத்தா அவங்க நல்ல விசுவாசி இல்லையா? ஒரு பரிசுத்தவானுக்கு நம்ம செய்யக்கூடிய கடந்து போகிற இந்த மேகங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை என்னன்னு கேட்டா, அவங்க என்ன உபதேசம் நமக்கு கொடுத்தாங்களோ அவங்க கடந்து போன பின்பும் நாம் அதை மறந்து விடாமல் நினைவு கூர்ந்து அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். பையன் என்ன சொல்றாருன்னா, அப்பாவுக்கு எப்படி தாலி எடுத்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு தாலி எடுத்து கொடுங்க, அந்த உபதேசம் எல்லாம் மறந்துடாதீங்க. உனக்கு கொடுத்துனே இருந்தேன், எங்களும் பசங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு பின்னாடி வந்து அவங்கள நாங்கள் வந்து பெரிய லாய்க்கு விடணும், ஊழியக்காரன் லாய்க்கு விடணும், நீங்க கொடுத்துனே இருங்க, நாங்கள் வாழ்ந்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாரோ. இப்படிலாம் வாங்கிட்டு மக்களை எப்படி திட்டுறாருன்னு பாருங்க. சர்ச்சில் 40 வருஷம் ஆச்சுன்னா வாயிலிருந்து கெட்ட வார்த்தை இன்னும் போல. 40 வருஷமா பிரசங்கம் கேட்டுட்டு இருக்க, உன் கோபம் குறையல, எரிச்சல் குறையல, கசப்பு குறையல, சண்டை குறையல, வாக்குவாதம் குறையல, உனக்கு எப்படி நான் இதை பிரசங்கம் பண்றதுன்னு கேட்கிறாரு அவரு. இன்னைக்கு சபையில உட்காந்துருக்காங்க பாருங்க, நிறைய பேர் புட்டிப்பால் தான். நல்லா மக்கள் பழத்திலே வாழ வேண்டியது, அவங்களே கடைசியில் புத்தி வாழ்ந்து திட்ட வேண்டியது. இதுதான் அவங்க அப்பா கொடுத்தது போல நல்ல உபதேசம். நல்லா வாங்கிக்க மகனே, அவங்களே திட்டி திட்டி வச்சுக்கோ, அப்பதான் கேள்வி கேட்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு போல அவங்க அப்பா. 50 வருடமாய் தேவ கிருபையினால் இதே இடத்துல இருக்கிறோம். எப்படி இருக்கிறீர்கள்? புட்டிப்பால் குடித்து கொண்டே இருக்கிறோம். அவனா புட்டிப்பால் இருக்கிறதுனாலதான் நீங்க நல்லா சொகுசா வாழ்ந்து நினைக்கிறீங்க. அதை மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்களோட தாலி வித்த காசுல தான் நீங்க சொகுசா இருக்கிறீங்க. உங்க அப்பாவும் சொகுசா இருந்தாரு, உங்களோட பிள்ளைகளும் சொகுசா இருக்கிறாங்க. அதை மறந்து இப்படி மக்களை போட்டு வாட்டி உடைக்காதீங்க. இன்னும் நீ உன ஊழியக்காரங்கன்னு சொல்லி கோடி கோடியா தாலினா அடுத்து கொடுக்கணும்னா கொடுத்துட்டே இருந்தேன். 600 சீக்கிரத்தில் வர போறாரு. பணம் கொடுத்தவங்களை கூட்டும் போகல, அவருடைய பிள்ளைகளை கூட்டும் போக. அவரோட பிள்ளைய ஆகணும்னா ஒழுங்கா இன்றே மனம் திரும்பி வேதத்தை எடுத்து பண்ணீங்க, ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுங்க. பாய்.